நான் 2024 ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இயரில் நிறைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக நிறைய கோல்ஸ் செட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணியிருக்கேனாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்குன்னு ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கும்ல, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இப்போ இயர்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான மைல்ஸ்டோன்ஸ் செட் பண்ணுற மாதிரியான கோல்ஸ் தான் நான் செட் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது கோல்னு ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தா தானே அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். அதனால தான் நான் கோல் செட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். என்னோட இந்த கோல்ஸ் எல்லாத்துலேயும் நான் ஒரு 70 to 75% அச்சீவ் பண்ணிட்டாலே நான் சக்ஸஸாக தான் ஃபீல் பண்ண போகிறேன். ஏன்னா 100% கோலையுமே அச்சீவ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் நான் எடுத்துக்கல. நமக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதனால நான் கோல்ஸில் கொஞ்சம் பஃபர் டைம் வச்சுருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் கோல் என்னென்னா 300+ வீடியோஸ் இன் யூடியூப். நான் யூடியூப்பில் 300+ வீடியோஸ் போடணும் அப்படின்னு கோல் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அப்படி நடக்கலை. என்னால் 200+ வீடியோஸ் தான் போட முடிஞ்சிச்சு. 100 வீடியோஸ் கிட்ட நான் ஏமாற்றிருக்கேன். நான் 200+ வீடியோஸ் போட்டதையே நான் பெரிய சக்ஸஸாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போடுற வீடியோவுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் ரிசல்ட்டுமே வராமலேயே நான் 200+ வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட நெக்ஸ்ட் கோல் ஒரு ரெகுலரான மார்னிங் ரொட்டீன் செட் பண்ணுறது. என் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் ரெகுலரான மார்னிங் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக 21 டேஸ் கண்டினியூஸாக நான் மார்னிங் ரொட்டீன் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த மார்னிங் ரொட்டீனில் என்னோட நிறைய விஷயம் கவர் ஆச்சு. இயர்லி வேக்கப், பீயிங் ஹைட்ரேட்டட், எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், புக் ரீடிங்னு நிறைய விஷயம் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் அந்த மார்னிங் ரொட்டீன்லாம் பண்ணும்போது நார்மலாகவே எனக்குள்ளேயே நான் ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. என்னோட நெக்ஸ்ட்டு கோல் என்னென்னா என்னோட வெயிட் கெயின் பண்ணுறது. நான் அப்போ ரொம்ப 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 லோ வெயிட்டில் இருந்தேன். ஆக்சுவலாக இப்போயும் தான். அந்த லோ வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் நியூட்ரிஷன் பார்க்கணும், கொஞ்சம் என் மேலே கன்சர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோல் வச்சுருந்தேன். அதுபடியே நான் நியூட்ரிஷனிஸ்ட்டு பார்த்து அவங்க சொல்கிற டயட்டையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகலை. நான் என்ன பண்ணுறது? ஆனால் இந்த கோலில் நான் நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்து அவங்க சொன்ன டயட்டை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட நெக்ஸ்ட்டு கோல் என்னென்னா 10 புக்குக்கு மேலே படிக்கணும் இந்த இயர்க்குள்ளே அப்படிங்கிறது தான். ஆனால் என்னால் 10 புக்குக்கு மேலெலாம் படிக்க முடியல. ஒரு 3 to 4 புக்ஸ் தான் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான கோலாக நான் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் நான் கொஞ்சம் கோல் செட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாமா? 1 lakh மணி நான் இந்த இயர்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுபடியே நான் 1 lakhக்கு மேலேயே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட நெக்ஸ்ட்டு கோல் டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் போகிறது தான். நான் இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் போடாமையே வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எவ்வளோ இயர்ஸ் கணக்கில் மணி சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம வீட்லேயோ இல்லை நமக்கோ திடீர்னு ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த எல்லா மணியுமே லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் டேர்ம் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு போடுறதுக்காக ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கெலாம் மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் லோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்சூரன்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோலில் நான் சக்ஸஸ் ஆனானா ஃபெயில் ஆனானான்னு எனக்கே தெரியல. 2024 நான் மேரேஜ் பண்ணிடணும், அதுவும் எந்த கடனும் வாங்காமல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்குமே ரொம்ப கிராண்டான மேரேஜஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சின்னதாக அழகாக பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதுபடியே ஐ காட் மேரீட் வித்தவுட் டெப்ட். என்னோட 2025 கோல்ஸை நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு நான் அடுத்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன்.